சுத்தரம் செய்திருப்பாராம் பிரியாணி பார்ப்போம். அப்போ எப்படி இருக்கு இந்தியாவில் இந்த யூகேஎம் இருந்த நீங்கள் அனுபவத்தை சொல்லுங்க பாப்போம். பெஸ்ட் கனடா ஒஸ்ட் யூகே பெஸ்ட். அண்ணா வண்டி தந்த சாப்பாடு உண்மையாக வாய் ஊறுது. அவ்வளோ இது போட்டிருக்கீங்க நம்ம என்ன உள்ள. இப்போ பொங்கல் டேக்கிறதுனா பொங்கல் ஏதாவது பொங்கல் செய்கிறீங்களா? பொங்கல் செய்யலை, உனக்கு புதுசாக செய்வார். ஓகே, லோவரன்ஸ் அவென்யூவில் வந்து இறங்கியாச்சு. ஓகே, நாங்கள் வந்து பஸ் போய்கொண்டிருக்கு பாருங்க. இன்றைக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரிலேருந்து 8 டிகிரி தான். சரியான குளிர் தான். ஆள் கையை காட்டுறார், கோல் பண்ணிட்டார், நடந்து போகிறார் அவர்தான். சரி சந்திஜா, என்ன வயது போன மாதிரி இருக்கு? வித்தியாசமா இருக்குது, கொஞ்சம் குண்டா வந்த மாதிரி இருக்கு. சரி உள்ள போய் பாப்போம். என்ன இது என்ன கொண்டு போறீங்க? உனக்கு போக்கு பேப்பர் இல்லாம அது கீழே போட்டு சாப்பிட்றது. ஓகே ஓகேயா, சரியா, ஓகே. இப்போ மேலே ஓகே ஏறுவோம். அங்கே எனக்கு கதைக்கணும். இவரும் எனக்கு அங்கே யூகேல காய்ச்சல் வந்தால் எல்லாம் செய்தாரதா. இப்போ அண்ணாக்கள் பிரியாணி செய்யணும் பார்ப்போம். சிக்கன் பிரியாணியா? அப்போ இனி ரைஸ் இனியா போடுவீங்க? வான்கோழியா? சரி வான்கோழி பிரியாணியா? சரி கோக் தந்துட்டார். என்ன எங்களை தமிழர் இதன்படி என்ன கோக்கை தந்துருக்கிறீங்க? இதுக்கு வர முடியாது. அரிசி கலப்பியாச்சு. பாஸ்மதியா? பாஸ்மதி ரைஸ் வேறு எல்லாம் முதல்ல ஏழிய வரையில நிறைய வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டிருக்கணும். சரி எத்தனை கிலோ? 2 கிலோ அப்படி வேணுமா இது? ஓகே ஆகுதா? நீ தண்ணி வத்துமா? சரி வடையெல்லாம் சுட்டு கொண்டு வந்து தந்து வைக்கலாம். உளுந்து வடையா? நல்லா இருக்கும். நீங்களா செய்யறீங்க? இது நம்ம தான் அங்கே இதை தானே செய்யணும். நீங்கள் யூகேல இருக்கீங்க, அங்கே வெங்காயம் போட்டு வட்டி நடக்கிறது. கியூக்கம்பர் வேணே. பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? எப்படி செய்திருக்கீங்களா? இது முட்டை போட்டு கிரேவி செய்ய போயினா. ஓகே ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. என்ன சரியா? இல்ல நல்லா இருக்கு. மாஸ்டர் வந்து கரம் மசாலா பிரியாணி ரெடி. வீடியோ போயிட்டு உடனே என்னதான் பிரியாணி செஃப். சரி காணுங்க பிரியாணி. ஓகே எல்லாரும் எனக்கு பிரியாணி சமைச்சு தந்ததுக்கு நன்றி. அடுத்த கிழமையில சந்திப்போம். ஓகே ஓகே நன்றி. சரி பாருங்க, வான்கோழி பிரியாணி வேற லெவலில் இருந்தீங்க. நன்றி நன்றி. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு. நாங்கள் இந்த பில்டிங்கு தான் வந்து நாங்கள். அப்போ எப்படி இருக்கு இந்தியாவில் இந்த யூகேஎம் இருந்த நீங்கள் அனுபவத்தை சொல்லுங்க பாப்போம். பெஸ்ட் கனடா ஒஸ்ட் யூகே பெஸ்ட். இப்படி சொன்னீங்கன்னா மக்கள் குழம்பிங்கன்னா சரியா. நாங்கள் இது சின்ன காணொலி தான். ஐயோ குளிருது. யூகேல 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்து குப்பை ஓட்டினாங்க கனடாவில். ஆனால் ஒரு இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதுவும் ஒரு வித்தியாசம். அங்கே என்ன நாங்கள் குளிர் குறைவு தானே, பல மடங்கு கூட. இங்கே இப்போ என்ன 2-3 டிகிரிக்கு வந்துடுச்சு என்ன. லண்டன்ல அது எப்பயாவது தானே மாறும். இப்போ வந்து சிக்கன் வந்து என்ன போடுறீங்க? கிரில்லுக்கு போட போறீங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து பிரியாணிக்கு. அதே மாதிரி இது வந்து ஒனியன்ஸ் வெட்டி வச்சிருக்கீங்கன்னா இது இது இதா என்ன பேர்? கொத்தமல்லியா? புதினா புதினா தக்காளி பச்சை மிளகாய். அப்போ என்ன இன்றைக்கு பிரியாணி என்ன மாதிரி வரும்?
பிரியாணி சிறப்பா செய்ய வேண்டியதான். ஏன்னா அன்னைக்கு செய்தனாங்க வான்கோழி பிரியாணி செய்து, இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் செய்வோம், டேஸ்டா. அன்னைக்கு நல்லா இருந்தது, இன்னைக்கு டேஸ்டா வரும்னு எதிர்பார்க்கிறோம். பிரியாணி ஸ்பெஷல் இருக்கிறாரு செஃப். செஃப் ரெங்க பாஸ். சேம் காலேஜ் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்த தஞ்சாவூர் இந்த பொம்மை எல்லாம் பாட்டுல நான் வரணும் தெரிஞ்சேன். போன முறை கதைச்சு நீங்க வந்து வந்துருக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் டைம் வரும் கடை ஸ்ரீலங்கா போயிட்டு நீங்க இங்க நிற்பீங்க. அதுக்குள்ளே நாங்க ஊருக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம். சரி சரி, சக்சஸ் ஆகிடுச்சுன்னா ஊருக்கு வந்துடும். எங்களோட பிளான். காலமை சாப்பாடு பாஸ்டா சாப்பிட்றோம். நெய் விட்டு அண்ணா செய்ய போற. என்ன இந்த நெய் இந்தியாவில் வாங்குறதா? அமிர்தம். அப்போ இது என்ன போட போறீங்க? ஏலக்காய் போடுறாங்க. ஓகே. இப்போ எத்தனை கிலோ சிக்கன்ல செய்கிறீங்க இந்த இது? 2 கிலோ. சரி, போடுறீங்க. ஓகே. நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கு. கருவாப்பட்டை இந்த அளவு பாதி. ஆமாம், நிறைய போடக்கூடாது, கணக்கு அளவா போடணும். அந்த வாசத்துக்கு சரிம்மா, அவ்வளோ அப்படியும் போட போகிறேன். ஓகே. இது என்ன? இது என்ன பேர் இருக்குது? பிரியாணி. பிரியாணி இலையும் போடணும், பிச்சுட்டு போடணும். வீரமணி என்ன நடக்குது அங்கேயும் இதைத்தானே செய்யணும் நீங்க? அங்க சாப்பாடு இல்லாடி முட்டையை அடிச்சு ஊத்தி போட்டு பொறிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையா? சரி சரி. இது வெள்ளவங்க என்ன போடணும் அப்படி நல்லா ப்ரௌன் கலரா வரும். வெட்டுவீங்களா வடிவா? வீட்டை மனைவிக்கு செய்து கொடுக்குறீங்களா? இல்ல காய்கறி வெட்டி கொடுக்குறது. அப்ப நீங்க பிரியாணி சமைப்பீங்களா? பண்றது அந்த அளவுக்கு சிறப்பா வராது, அவர் சிறப்பா பண்ணுவாங்க. நான் கூட சாப்பாடு அங்க சாப்பிட்டு நாங்க தானே. நல்ல ஒரு வாசம் வந்து ஒன்று இருக்குது. பெரிய ஒரு சட்டி பாருங்க. இதை விட சின்ன கத்தி இல்லையா? இதோட சின்னமா இருக்குது. அது அந்த பெரிய கத்தி வெட்ட முடியாது. பாருங்க, வெங்காயம் வந்து கருத்து கொண்டு வருது. கிளறி போட்டு நடுவில் வைக்கப்படுது. நடுவில் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டும் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி தரேன்னா இப்போ வந்து இறைச்சி ஆட் பண்ணுறோம். நீங்க வந்து லெக்ஸாவே பண்றீங்க என்ன? என்ன பண்றீங்க? கொத்தமல்லியா? தண்ணி வேணுமா? தானே விடணுமா தண்ணி? இது என்ன பிரியாணி பவுடரா? ஏலக்காய் முதல்ல இருக்கு. என்ன பவுடர்? சேம் தான். உப்பு ஆட் பண்றீங்க. சரி. அரிசி வந்து கழுவி வச்சிருக்கீங்க. ஊற வச்சு போனோமே நான் காணிங்க. என்ன அரிசி? பாஸ்மதியா? பாஸ்மதி. கயிறு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கீங்க. வாசம் வருது.
கொஞ்ச நேரம் இருக்கு கொதிக்கிறதுக்கு. அதுக்கு ரைஸ் போடுறோம். கையில் நம்பிட்டு வெங்காய சாம்பார் செய்தாச்சு. இப்போ வந்து இந்த சில்வர் கோயில் சொல்றது அலுமினியம் கோயில் பண்ண போல. இப்போ வந்து இந்த சிக்கனை ஒன்று ஆட் பண்ணி கிரேவியை மேட் பண்ணி போட்டு நல்லா இருக்கும் போல் வடக்கா பார்க்கவே ஆசையா இருக்கு. சரி கிரில்லுக்கு வைக்க போறோம். எவ்வளோ நேரம் ஆகும்? அரை மணி நேரம். ஓகே ஓகே. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்றோம். பாஸ்மதி ரைஸ். இது 2 கிலோவா? 2 கிலோக்கு 2 கிலோ அப்படியே போடுறோம். ரைஸ் இன்னொரு 100 தரம் செய்திருப்பேன் பிரியாணி. அன்றைக்கு நல்லா இந்த வாங்கோடி பிரியாணி சூப்பராக இருக்கும். புரட்சி வந்து நல்ல ஹார்டாக இருக்கும். வாங்க புதினாவும் மல்லி 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 ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா தான் இருக்கு. வாசம் இருக்கு. எடுத்தாச்சு. சரியா முடிஞ்சதா இல்லை திருப்பி போடணும்? மற்ற பக்கம் போடணும். அமைஞ்சிட்டு தானே வெந்துட்டு. பிரியாணி ரெடி. இங்க வேற வரலாம். நல்லா அவிழ்ச்சி வந்திருக்கு. கறியெல்லாம் ஊத்துட்டு தானே சாப்பிட ரெடி ஆயிருக்கு. சரி வந்துடுது. ஓகே சிக்கன் வருது. ஓகே கோபை டிஷ்ஷுக்கு வைக்க எடுத்தீங்கன்னா இல்லை இந்த பாட்டு தான் வீடியோ போட்டேன். இதை நான் வச்சுக்கேன். சுடுமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் இப்படி ஓவராலாக எல்லாமே இருக்கணும் ஒரு ஃபோட்டோவில். ஓகே அது கூட லேட்டாக போடுங்க. ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் வாங்கினேன். நிறைய வச்சுருவாங்க. போடட்டும் அவங்களுக்கு போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மெல்லிசா இருக்கு. சாப்பிட்டு வாங்கிடுங்க. என்ன இங்க நீங்க தொடங்கிட்டீங்க? ஆரம்பிக்கலாமா? சாப்பாடுல கரெக்டாக எம்டியா இருக்காப்ல புருக்க பாருங்க. ஸ்பெஷலா சிக்கன். இது 65 சொல்றதா? இல்ல பொரிக்கு தான் 65. இது கிரில் பண்ண சிக்கன். நல்ல மசாலா. பிரியாணி அவ்வளோ சாஃப்டா இருக்குண்ணே. பிரியாணி இந்த சாஃப்ட்டுக்கு தான். எப்படி எடுக்கணும் மானிட்டர் பண்ண 1 வீக். எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்தது பிரியாணி. என்ன சாப்பிட முடியுது? ஓகே குளிர் வலிக்கிட்டது. நன்றி சாப்பாட்டுக்கு. நல்ல வித்தியாசமா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து தீபாவளிக்கு பொங்கல் டேக்கிறதுனா பொங்கல் ஏதாவது பொங்கல் செய்யறீங்களா? பொங்கல் செய்யலை ஒரு காலம் உனக்காண்டி புதுசாக செய்வோம். இருந்து என்ன பண்ணோம்? சரி செய்வோம். அப்படியே நாங்கள் லிஃப்ட்டில் போய் பஸ் எடுத்து போய் ரூமுக்கு போகிறோம். ஓகே இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் ஓட பண்ணி சாப்பிட போகிறோம். இதுதான் அந்த மெயின் ஐட்டம் சிக்கன். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு.
எனக்காக வேண்டி தந்த சாப்பாடு உண்மையாக வாய் ஊறுது. அவ்வளோ இது போட்டிருக்கேன் நம்ம நான் உள்ள. சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன். நிறைய இது சலாட் இருக்கு. The dinosaurs at the front. There'll be a dedicated drop-off zone